வழி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க, பிஜிடிஆர்பி புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு 10ல் இருந்து ஒரு தலைப்பு குறித்து நம்ம இந்த காணொளியில் பார்க்கலாங்க. புதிய பாடத்திட்டத்தில் அலகு 10 பிற துறைகள் கொடுத்துருக்காங்க. தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இன்று வானொலி குறித்து ஒரு 5 வினாக்கள் பார்க்கலாங்க. 5 வினாக்களாக இருந்தாலும் அது சார்ந்து நம்ம தெரிந்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. பார்ப்போம் என்னன்ட்டுங்க. இப்போ முதல் வினா, இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வானொலி நிலையங்கள் பார்த்தோம்னா மத்திய அரசினுடைய பிரச்சார் பாரதி மூலம் செயல்படக்கூடிய வானொலி நிலையங்களாக தான் இருக்குங்க. இது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய பண்பலை வானொலி நிலையங்களும் இருக்குங்க. சரிங்க, முதல் வினா நம்ம இப்போ என்ன கேட்டிருக்கோன்னா, இந்தியாவில் முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை பார்க்கலாங்க. 1927ஆம் ஆண்டுங்க. இதுதான் இந்தியாவினுடைய முதல் வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டுங்க. மும்பை மற்றும் கொல்கத்தாவில் ஒரே நேரத்தில் இது ஒளிபரப்பு செய்யப்பட்டதுங்க. முதல் வானொலி நிகழ்ச்சிகளை ஒரு தனியார் நிறுவனம் தான் தயாரித்து நிர்வாகம் செய்து வந்ததுங்க. ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற இந்த தனியார் நிறுவனமே தயாரித்து நிர்வாகம் செய்து வந்ததுங்கிற ஒரு செய்தி இருக்குங்க. இரண்டாவது வினா பார்ப்போங்க. இரண்டாவது வினா, வர்த்தக நோக்கில் விவித் பாரதி என்ற சேவையை எந்த ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கியது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோங்க. அதாவது வர்த்தக நோக்கில் விவித் பாரதி என்ற சேவையை எந்த ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்ப்போங்க. இதற்கான விடை 1957ங்க. 1957ஆம் ஆண்டு தான் இந்த வர்த்தக நோக்கத்தில் விவித் பாரதி அப்படிங்கிற சேவையை அகில இந்திய வானொலி தொடங்கியதுங்க. இது மட்டும் இல்லைங்க, 1969ஆம் ஆண்டு யுவவாணி அப்படிங்கிற ஒளிபரப்பு சேவை தொடங்கப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, 1977ஆம் ஆண்டு பண்பலை ஒளிபரப்பு தொடங்கப்பட்டிருக்குதுங்க. இதெல்லாம் இந்த ஆண்டுகளெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம தேர்வு நோக்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ங்க. அடுத்த வினா பாருங்கள். சென்னையில் முதல் பண்பலை வானொலி நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் முதல் பண்பலை நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இதற்கான விடை 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் நாள் தொடங்கியிருக்காங்கங்க. சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை இந்த நகரங்களிலெல்லாம் அகில இந்திய வானொலி ரெயின்போ மற்றும் கோல்டு அப்படிங்கிற 2 அலைவரிசைகளில் ஒளிபரப்பு செஞ்சுட்டு வராங்கங்க. இந்த ரெயின்போ அப்படிங்கிறது பார்த்தோன்னா முழுக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் சின்னதாக சில தகவல்களையும் அந்தந்த இடத்துக்கு பகுதிக்கு ஏற்றாற் போல் ஒளிபரப்பு செய்துட்டு வர்றது தாங்க இந்த ரெயின்போ அப்படிங்கிறதுங்க. ரெண்டாவதாக இருக்கிற கோல்டு அப்படிங்கிற 2வது அலைவரிசை பார்த்தோன்னா இந்தியா முழுமைக்குமான ஒளிபரப்பாகுங்க. இதில் பார்த்தோன்னா தேசிய செய்திகள், செய்தி விமர்சனம் இதையெல்லாம் போன்றவற்றை முக்கியமாக இதெல்லாம் முக்கியமாக அம்சங்களாக வச்சு ஒளிபரப்பு செஞ்சுட்டு வர்றாங்கங்க. அடுத்த வினா, ஒரு பண்பலை வானொலியின் ஒளிபரப்பு எல்லை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு பண்பலை வானொலியினுடைய ஒளிபரப்பு எல்லை எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ஒளிபரப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தெளிவாக துல்லியமான ஒளிபரப்பு அப்படிங்கிறதுங்க எந்த கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான விடை 40 முதல் 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. பொதுவாக ஒரு பண்பலை வானொலியினுடைய ஒளிபரப்பு எல்லைன்னு சொல்லும் பொழுது 40 முதல் 50 கிலோமீட்டர்கள் ஆகும். குறைந்த தூரம். இப்போ தெளிவான துல்லியமான ஒளிபரப்பு அப்படிங்கிறது அதனுடைய பண்பலை. இப்போ இதில் விதிவிலக்காக இருக்கிறது என்ன தெரியுங்களா? பொதுவாக ஒரு பண்பலை 40 முதல் 50 கிலோமீட்டர்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கெல்லாம் விதிவிலக்காக இருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் தாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய டிரான்ஸ்மீட்டர் அப்படிங்கிற அந்த ஒளிபரப்பு கோபுரம் மலையினுடைய உச்சியில் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால இதனுடைய ஒளிபரப்பு எல்லை கிட்டத்தட்ட 250 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றடைகிறதுங்க. இதனால தான் தென் தமிழகத்தில் 22 மாவட்டங்களுக்கு
நம்ம கொடைக்கானல் பண்பலை ஒளிபரப்பானது அவங்கள போய் சேருதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. அடுத்த வினா பாருங்கள். இது பார்த்தோம்னா ஆசியாவினுடைய முதல் வானொலி நிலையம் எது? முதல் ஒளிபரப்பு வானொலி நிலையம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை இலங்கை வானொலி நிலையங்க. இலங்கை வானொலி நிலையம்தான் நம்ம ஆசியாவினுடைய முதல் வானொலி நிலையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. நம்ம இது இல்லாமல் இப்போ ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வானொலி நிலையங்கள் மத்திய அரசினுடைய பிரச்சார் பாரதி மூலம் செயல்படும் வானொலி நிலையங்களாக இருக்குது. இது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய பண்பலை வானொலி நிலையங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் இந்த பிரச்சார் பாரதி அப்படிங்கிறது பார்த்தோம்னாங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று தாங்க இந்த பிரச்சார் பாரதி. இந்த பிரச்சார் பாரதி பார்த்தோன்னாங்க இந்திய அரசினுடைய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தினால் தனியாக சட்டம் இயற்றப்பட்டு தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிரச்சார் பாரதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த 5 வினாக்கள் தான். ஆனால் இந்த 5 வினாக்களில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய செய்தி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இன்னொரு விஷயம், இப்போ அனைத்திந்திய வானொலி அல்லது அகில இந்திய வானொலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆல் இண்டியா ரேடியோ, இதை சுருக்கமாக ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவல் முறையில் ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ரேடியோ கேட்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆகாஷ்வாணி அப்படிங்கிறதுங்க. இந்த ஆகாஷ்வாணி அப்படிங்கிறது தேவநாகரி எழுதுங்க. இந்தியாவினுடைய முதன்மையான அரசு துறை வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது குறித்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த காணொளிகளில் நிறைய தகவல்களை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம இதில் சொல்ல போகிறோம், பார்க்கலாங்க. இன்னும் சென்னை வானொலி நிலையம் இருக்குது, அடுத்து திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், இப்படி ஒவ்வொரு வானொலி நிலையமும் அதனுடைய வரலாறும் தொடங்கப்பட்ட அந்த ஆண்டு மாதம் அது யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தேர்வு நோக்கத்தில் நம்ம ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றியமையாத வினாக்கள்ங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.